ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மைஸ்டபனில் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோட் 7குள்ளே போயிடலாம். 7ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. ஜூன் பையன் வந்து அவன் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கஃபேயில் போய் அவனுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பூத்தும் வரான். பூத் வரவும் நம்ம ஜூன் வந்து பூத்துக்கு சுவாதிகப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணால் அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அவனுக்கு தேவையான ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணிக்கிறான். 2 பேருமே ஒரே ட்ரிங்க்ஸை தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணுற பையனும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பூத்து இருந்துட்டு ஜூன் கிட்ட, டே உனக்கு ஏதாவது வேணும்னா நீயும் வாங்கிக்கடா, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்து வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்துக்கிட்ட சொல்ல, பூத்து இருந்துட்டு சரி ஓகே வேணான்னா என் பணம் எனக்கு மிச்சம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்து வந்து டக்குன்ட்டு சொல்லிடுறான். நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு அடப்பாவி சும்மா பேச்சுக்கு வேணான்னு சொன்னானே இவன் அதையே பிடிச்சிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம பூத்து இருந்துட்டு ஜூன் கிட்ட சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பூத்து வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு ஓ அதுவா, பழைய வேலை எல்லாமே நிறைய பெண்டிங்கில் இருக்குது, நான் சோன் கூட போய் அதை எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்துக்கிட்ட சொல்ல, பூத்து இருந்துட்டு ஓ அப்படியா, இப்போல்லாம் சோன் வர வர உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்தும் ஜூனும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யோ வராரு. யோ வந்து வேற யாரும் இல்லை, நம்ம பூத்தோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் இவர். யோ அங்கே வந்துட்டு அவருக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணவும் அந்த பையன் இருந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் இவரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்ததை நம்ம பூத் வந்து பார்த்துட்டு பூத் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் யோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. பூத் வந்து என்ன சொல்றான்னா, என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு யோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து யோ கிட்ட கேட்க, யோ இருந்துட்டு இல்லையே நான் எப்பயும் வர மாதிரி தான் வந்திருக்கேன், உனக்கு என்ன தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பூத் கிட்ட யோ சொல்ல, நம்ம பூத்தும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்படியே பத்திரகாளி மாதிரி நம்ம பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வரா. பூத் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்புல வரா. இவளுக்கு எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல, ஒருவேளை அவளும் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாளா என்னன்ட்டு ஒன்றும் புரியல. கரெக்டாக அங்கே வந்துட்டு பூத் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக யோகா பார்த்து முறைக்கிறா. முறைச்சிட்டு பூத் கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்ட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஜூனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியாமல் அவன் ஒரு மாதிரி திருட்டு முழிச்சிட்டு இருக்கான். பாவம் யோவோட ஃபேஸே டல் ஆயிடுச்சு. இப்படி இவன் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க, இவன் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. நம்ம ஜூன் இருந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து யோ கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்பி போனவன் கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே தான் வரான். ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ஏயும் பியும் உட்காந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு அவங்க 2 பேரையும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு டெடிகேஷனான ஒர்க்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஏயும் பியும் போட்டு கலாய்க்க, நம்ம பி இருந்துட்டு ஆமா எங்களை மாதிரி பீப்புளெலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க, உனக்கு என்ன தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவன் பதிலுக்கு அவனை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ச்சிட்டு நம்ம பி இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானும் ஏவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஃபேவை தாண்டி போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணு வந்து யாருன்ட்டு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு கூட நம்ம பூத்த நல்லா வருண்டு வறுத்து தாளிச்சிட்டு இருந்தா, யார் அவ அப்படிங்கிற மாதிரி நம்ம பி வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணு பேர் வந்து நம்ம பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. நம்ம பி இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட அடே ஜூன் உன்னோட ஃபேஸ்ல இருந்த காயம் எல்லாம் சரியாயிருச்சா, இப்போ பார்க்கறதுக்கு மறுபடியும் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறே அப்படிங்கிற மாதிரி நம்ம பி வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனும் இருந்துட்டு ஆமாம் அதெல்லாம் சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆமாண்டா இப்போ தாண்டா நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பி வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு டேய் நான் அடிபட்டு இருந்தாலும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தாண்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மறுபடியும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே இருந்துட்டு ஜூன் கிட்ட அடே ஜூன் இப்பெல்லாம் வர வர சோன் உங்ககிட்ட ரொம்பவே கேரிங்காக நடந்துக்கிற மாதிரி இருக்கு, என்ன நடக்குது உங்க 2 பேத்துக்குள்ள சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏ வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு இப்ப நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஏ கிட்ட கேட்க, ஏ இருந்துட்டு நான் ஜூனையும் பெண்ணையும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் பார்த்துருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்க 2 பேரையும் ஷிப் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏ வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க 2 பேரும் ரொம்ப நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை போய் ஒர்க்க பாருங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவங்க 2 பேரையும் திட்டி விட, அவங்க 2 பேரும் எனக்கு என்னப்பா நாங்க போய் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜூன் பையனும் ஒர்க் பண்றேன்னு பேர்ல அவனுக்கு அப்படியே மனசுக்குள்ளார அப்படியே குழுகுலுன்னு இருக்கு போல, பையன் சிரிச்சுக்கிட்டேவும் அவனும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சோனை காமிச்சா சோன் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான் காஃபி போடுற இடத்துல நின்னா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஜூன் வரான். ஜூன் போய் சோன் கிட்ட சோன் என்ன பண்ணிட்டு இருக்க, கையில நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க, இதை வச்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு ஓ இதுவா, இது வந்து என்னோட டாகுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனை தான் மென்ஷன் பண்ணி சொல்றான்.
நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா டாகும் எல்லா மீனெல்லாம் சாப்பிடாது. அதுகளுக்கு புடிச்சா மட்டும் தான் அத சாப்பிடும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இது கண்டிப்பா அதுக்கு பிடிக்காம தான் போகும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, அது எப்படிடா உனக்கு தெரியும்? நீ என்ன டாகா இல்ல வேற என்ன? அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூனுக்கு கடுப்பாயிட்டு, ஏய் நான் சும்மா கெஸ் பண்ணி தான் சொன்னேன். நீ ஓவரா பேசாத. வாய மூடிட்டு நில்றா அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் பக்கத்துல போய் காது கிட்ட, நீ வேணா சும்மா ட்ரை பண்ணி பாரு. அது சாப்பிடலாட்டி நான் வேணா உன்னோட வாயிலே போடுறேன். லாஸ்ட் நைட் நடந்த மாரி அப்படின்ட்டு பையன் டபுள் மீனிங்ல நம்ம ஜூன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பேசினதும் நம்ம ஜூன் பையனுக்கு மூடு வர ஆரம்பிச்சிருச்சு போல. நம்ம ஜூன் பையன் நம்ம சோனோட செஸ்ட்டை பிடிச்சி லைட்டா சில சில்மிஷ வேலையெல்லாம் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ற மாதிரி சோன் அப்படின்ட்டு பக்கத்துல போக, நம்ம சோன் இருந்துட்டு, அட என்னடா பண்ணிட்டு இருக்க? இது ஒர்க் டைம், ஃபர்ஸ்ட் போய் ஒர்க்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, ஏன் உனக்கு நிஜமாவே இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி பையன் கேட்டுட்டேவும் நம்ம சோன் பக்கமா போய் மறுபடியும் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நம்ம சோன் இருந்துட்டு, டேய் நீ வர வர ரொம்ப நாட்டியா பிஹேவ் பண்ற, ஒழுங்கு மரியாதை போய் ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி பையன் அவனை லைட்டா தள்ளி விட, நம்ம ஜூன் இருந்துட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான். நீ இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி பையன் அவன்கிட்ட கேட்டுட்டு, ஒரு மாரி அவன செட்யூஸ் பண்ற மாரி தான் நம்ம ஜூன் பையன் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணா நம்ம சோனால சும்மாவா இருக்க முடியும்? உனக்கு என்ன இப்ப வேணும்? அவ்வளவுதானே? சரி வாடா போலாம் அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கைய பிடிச்சு அங்கிருந்து தரன்ட்டு வாஷ்ரூம்க்கு இழுத்துட்டு போறான். அங்க போய் நம்ம பசங்க சும்மாவா இருப்பாங்க? நம்ம சோன் வந்து நம்ம ஜூனை அலேக்கா தூக்கி அந்த டப் மேல உட்கார வச்சு பசங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து ரொம்ப டீப்பா, ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியா அங்க போயிட்டு இருக்கு. கிஸ்க்கு அப்புறம் மேட்டர் வந்து இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படிப்பா என்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும்? பாக்குறதா இருந்தா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு. இப்படி ஒரு வழியா 2 பேரும் ஆஃபீஸ்லயே மேட்டர் இதெல்லாமே முடிக்க, இதுக்கப்புறம் நம்ம பென்னியை தான் காமிக்கிறாங்க. நம்ம பென்னி வந்து அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்தா அங்க வந்து ஒரு எல்லோ ரோஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னேவும் நம்ம பென்னிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதை யாரும் வச்சிருப்பாங்கன்ட்டு நம்ம பென்னிக்கு நல்லாவே தெரியுது. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ப்ராவ் வரா. ப்ராவ் வந்து நம்ம பென்னி கிட்ட, என்னாச்சு? உங்களை யாரோ கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க போல. யார் அது? நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க தானா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானா? சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராவ் வந்து பென்னி கிட்ட கேட்க, நம்ம பென்னி வந்து டக்குன்ட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அது எப்படி எனக்கு தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அவ இருந்துட்டு, சரி ஓகே நான் அந்த ஃபைலை வைக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்தேன். இந்த ஃபைல் எல்லாத்தையுமே இங்க வைக்கிறேன். இங்க வச்சுட்டு நான் போய் என்னோட ஒர்க் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராவ் வந்து பென்னி கிட்ட சொல்ல, பென்னி இருந்துட்டு, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நம்ம ப்ராவ் கிட்ட சொல்ல, நம்ம ப்ராவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல் எல்லாமே வச்சுட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் நம்ம பென்னி மறுபடியும் லேப்டாப் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ரோஸை எடுத்து கையில வச்சுட்டு பொண்ணு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி இங்க உட்காந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம பூத் பையன் ரொம்ப சேடா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அழுகுற மாதிரி அவனோட ஃபேஸ் எல்லாமே இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் வரான். ஜூன் போய் பூத் கிட்ட, பூத் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத் கிட்ட கேட்க, நம்ம பூத் இருந்துட்டு, எல்லாமே இந்த தான். ஒரு டைம் நான் தப்பு பண்ணேன்ட்டு எனக்கே நல்லா புரியுது. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுன்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல. அவகிட்ட இருந்து எப்படி நான் நம்பிக்கையை காப்பாத்தணும்ன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஜூன் இருந்துட்டு, சரி சரி ஓகே ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த, நம்ம பூத் வந்து டக்குன்ட்டு ஜூனை ஹக் பண்ணிட்டு பையன் ரொம்பவே அழுகுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டே சட்டுன்ட்டு நம்ம ஜூன் கிட்ட, ஏய் உன்னோட கழுத்துல என்ன நிறைய மார்க்கெல்லாம் இருக்கு, என்ன காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா நம்ம பூத் பையன் விடுற மாதிரி இல்ல, அங்கதான் இருக்கு நான் பார்த்தேன், காட்டு காட்டு அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து நம்ம ஜூனை போட்டு டார்ச்சர் பண்ண, நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு, நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா? இது என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் ஹார்ஷா நம்ம பூத் கிட்ட சொல்ல, நம்ம பூத்தோட ஃபேஸே டோட்டலா அப்செட் ஆயிடுச்சு. நம்ம பூத் வந்து சரி ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜூனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்வளவு ஹார்ஷா பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம ஜூனும் பூத் கிட்ட, ஐம் சாரி நான் வேணும்ட்டே இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லல, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து பூத் கிட்ட சொல்ல, பூத் இருந்துட்டு, பரவாயில்ல எனக்கு புரியுது, நீ என்னோட தம்பி, அதனாலதான் நான் உன்னை நினைச்சு ரொம்பவே வரி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு, சரி ஓகே ஏதா இருந்தாலும் பரவாயில்லவா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். அங்க போய் நம்ம பூத் பையன் நிறைய ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். இவன் இப்படி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போதேவோ நம்ம ஜூன் பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜூன் பையன் தான் ஃபுட்டு நான் சகலமும் மறந்துடுவா இல்லையா, ஸோ அவன் பாட்டுக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம பூத்து இருந்துட்டு, அடே நான் இன்னும் பண்ணியே முடிக்கலடா அதுக்குள்ள நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கா, ஸோ அதனால தான் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத் கிட்ட சொல்ல, நம்ம பூத் வந்து அவன் ஆர்டர் பண்ணோட லிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். பையன் ஒரு சேலட்டையும் விட்டு வைக்கல.
ஃபுல்லாக சேலட்டாக தான் வாங்கி குமிச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஜூன் இருந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பூத்து இருந்துட்டு இது வந்து என்னோட ட்ரீட்டு, என்னோட பிரதர்காண்டி நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு நீங்க ரொம்பவே கியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ இருந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல சாப்பிட்டு, நீ என்னோட ஃபேவரட்டான ஒரு பிரதர் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே இந்த ஃபுட் வந்து நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி எக்கோட எல்லோ இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து கொடுக்குறான். இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கு இது வந்து பிடிக்காது, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பூத்து இருந்துட்டு ப்ளீஸ் எனக்காக நீ ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு பாரு, நான் உன்னோட ஷோல்டர்லாம் விழுது அழுதேன்ல, ப்ளீஸ் சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி பையன் ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றான். இவனும் சரி ஓகே ஒரு வாய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த ஃபுட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம பூத் பையன் அவனுக்கு அப்படியே ஊட்டி விட இவனும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலாக தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேத்துக்கு பின்னாடி ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம பூத்தை பார்த்துட்டு இது வந்து பூத் தானே, நம்ம வியோட பாய் ஃப்ரெண்ட் தானே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், பக்கத்துல இருக்கிறது யாருன்ட்டு தெரியல, இதை வந்து நம்ம வீடியோவை எடுப்போம், அவகிட்ட போய் சொல்லுவோம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னை மறுபடியும் சீட் பண்றான், அவனை நம்பாது அப்படின்னு சொல்லுவோன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் நம்ம பூத்தையும் நம்ம ஜூனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் ஜூம் பண்ணி வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பூத் பையன் பாவம் இதுக்கப்புறம் அங்க நடக்க போற விபரீதம் எதுவும் தெரியாம நம்ம பூத் பையன் நம்ம ஜூன் கூட ரொம்ப ஹாப்பியா அங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி இவன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனான். ஆஃபீஸ்ல பொண்ணு நம்ம பூத்தை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்கா, பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. அந்த மொபைலை காமிச்சு இது என்ன பூத் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பூத் கிட்ட சண்டை போட நம்ம பூத்து இருந்துட்டு வீண் கொஞ்சம் அமைதியா இரு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து வியை எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. எது நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, அவ இருந்துட்டு நீ ஏன் அடுத்தவங்க சொல்றத நம்புற, நான் சொல்றத ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு ஏன்னா நான் உன்னை நம்பல, நீ எப்பயுமே என்கிட்ட பொய்யாதான் இருந்திருக்க, நான் ஏன் உன்னை நம்பணும், இங்க பாரு எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா நம்ம பூத்தை போட்டு அப்படியே சத்தம் போட்டுட்டு இருக்கா. நம்ம பூத் பையன் அழுதுட்டு இருக்கான். இவ அழுகிறத பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் வரான். ஜூன் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுட்டு இங்க என்னதான் நடக்குது சொல்லுங்க பூத் அப்படிங்கிற மாதிரி பூத் கிட்ட கேட்க, நம்ம வந்து நம்ம ஜூன் கிட்ட திரும்பிட்டா. வா உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீயும் பூத்து ஒன்னா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு எது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மொபைலை நம்ம ஜூன் கிட்ட காமிக்க, நம்ம ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பூத்து இருந்துட்டு அந்த மொபைலை புடுங்கிட்டு ப்ளீஸ் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண, எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து நம்ம கிட்ட சொல்ல, வந்து அடங்குற மாதிரி தெரியல. நம்ம வந்து ஜூனை பிடிச்சி இழுத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவ பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. பூத் வந்து கிட்ட போதும் அவனை அடிக்காத, அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணாத, போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து எவ்வளவோ ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா வந்து அடங்குற மாதிரி தெரியல. பயங்கரமா போட்டு நம்ம ஜூனை அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தவ ஒரு கட்டத்துல அவன் சட்டையை பிடிச்சி இழுக்க, அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் ஆயிருது. ரிமூவ் ஆன உடனேவும் அவனோட நெக்ல செஸ்ட்ல கழுத்துலன்ட்டு நிறைய ரெட் மார்க் எல்லாமே தெரியும். அதை பார்த்து பயங்கரமா ஷாக்கிங்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கா. எப்படி இங்க இந்த பக்கம் பயங்கர ரணகலமா போயிட்டு இருக்கா, அந்த பக்கமா ப்ரோ ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்தா அவளுக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. அதை பார்த்த உடனேவும் வேக வேகமா நம்ம சோன் கிட்ட ஓடி போய், சோன் இந்த மாதிரி ஜூனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவும் நம்ம சோன் பையன் பதறி போய் இப்ப அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ராவ் இருந்துட்டு அவ கீழே தான் இருக்கா. பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை ரொம்பவே அடிச்சிட்டு இருக்கா, பாவம் பையன் அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ராவ் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் விய காமிச்சா அந்த மார்க் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா நம்ம ஜூனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த மார்க்கு காரணம் யாரு, அந்த மார்க் எப்படி வந்துச்சு சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்க. நம்ம பூத் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமா முடியல. இப்படி இப்ப பயங்கரமா நம்ம ஜூனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சோன் வரான். சோன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப ஸ்டாப் பண்றீங்களா இல்லையா, என்னோட பையன்கிட்ட நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து கிட்டையும் பூத் கிட்டையும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்க. நம்ம பூத்து இருந்துட்டு சோன் கிட்ட, சோன் ஐ எம் சாரி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கன்ட்டு அவ தப்பா நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து சோன் கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு இருந்துட்டு எது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அவனோட நெக்ல இருக்கிற அந்த ரெட் மார்க்குக்கு என்ன அர்த்தம், இதுவே ஒரு ப்ரூஃபா இருக்குல்ல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்குன்ட்டு, இதுக்கப்புறம் நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பூத் கிட்ட சொல்ல,
எங்க பாரு, என்னோட ஜூனியரும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒர்க் பண்றாங்கன்னு தான், நான் இல்லன்ட்டுலாம் சொல்ல வரல. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் என் கூட ஒர்க் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல எப்படி இவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? தேவையில்லாம இந்த மாரி பேசி எங்க எல்லாரையுமே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து வி கிட்ட சொல்லிட்டு ப்ரவ பார்த்து, ப்ரவ் ஜூன் இங்கேருந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாரி சோன் வந்து ப்ரவ் கிட்ட சொல்ல, ப்ரவ் சரி ஓகே அப்படிங்கிற மாரி ஜூன் அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம சோன் வந்து நம்ம பூத்கிட்டயும் வி கிட்டயும் உங்க 2 பேருகிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூத்து இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட, சோ நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நிஜமாவே எனக்கும் ஜூனுக்கும் நடுவில் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு அதான் எனக்கே ஆல்ரெடி தெரியும் மேடம் உங்க 2 பேத்துக்குள்ள ஒன்றும் கிடையாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து பூத் கிட்ட சொல்ல, பூத்து இருந்துட்டு ஆனா அவனோட அந்த நெக்ல இருக்கிற மார்க்குக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அது எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து சோன் கிட்ட சொல்றான். அதுக்கு சோன் இருந்துட்டு அது எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியும், ஏன்னா அதை பண்ணதே நான் தானே அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து வீகிட்டையும் பூத்கிட்டையும் சொல்ல, வீக்கெல்லாம் அட்டர் ஷாக்காக இருக்கு. என்ன நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சோன் இருந்துட்டு ஆமாம் அதை நான் தான் பண்ணேன், நான் சும்மா அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன், அப்போ வந்தது தான் அந்த மார்க் எல்லாமேவும், ஆனால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தேவையில்லாமல் அவனை பிளைண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து பயங்கர கடுப்பில் வீயை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு வீ இருந்துட்டு இதை எப்படி நான் நம்புவேன், இது உன்னோட மார்க்கு தான்ட்டு, நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது கூட இந்த மாதிரி என்கிட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி வி வந்து நம்ம சோன்கிட்ட இன்னும் சண்டைக்கு தான் போயிட்டுருக்கா. நம்ம பூத்து இருந்துட்டு வி போதும் ஸ்டாப் பண்ண, நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒன்றுமே இல்லைன்ட்டு, என்ன நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து நம்ம வி கிட்ட கேட்க, வி இருந்துட்டு நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூத்து இருந்துட்டு சரி ஓகே நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, அதையாவது சொல்லி தொலை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து வி கிட்ட கேட்க, வி இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே கூடாது, அவனை மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வி வந்து பூத் கிட்ட சொல்ல, பூத்து இருந்துட்டு வி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி அவனை பார்க்காம இருக்க முடியும், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து வீ கிட்ட கேட்க, இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் என்ன டிசிஷன் வேணாலும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் ஜூன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும், ஏன்னா ஜூன் பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீங்கள் தான் தேவையில்லாமல் அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக அவங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம பூத்கிட்டையும் வீகிட்டையும் பயங்கர கடுப்பாக சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கேருந்து கிளம்பி போனவன் அவனோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு தாய் வரான். தாய் வந்து சோன் கிட்ட, சே நான் அந்த ஆஃபீஸில் எல்லா டைமில் தான் எப்போ பார்த்தாலும் இந்த ஜூன் பையன் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறான், இதை பற்றி நான் பூத்கிட்ட பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன், இதை எப்படியே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சாம்பு வரான். சாம்ப் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜூனை அடிச்சிட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து நம்ம சாம்ப் கிட்ட சொல்ல, சாம்ப் இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட, சோன் இங்கே என்னதான் நடக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து சோன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சோன் இருந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது, பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜூனையும் பூத்தையும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, 2 பேருமே லவ் பண்ணுறான்ட்டு அவன் நினச்சிக்கிட்டா, அவ்வளோதான் அதை நானே சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய் கிட்ட சொல்ல, தாய் இதை கேட்டுட்டு பையன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சிட்டு சீரியஸாவா அந்த மாதிரியா புரிஞ்சுக்கிட்டா, அதுவும் நம்ம ஜூனையும் பூத்தையும் அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, அவளோட கண்ணை போய் நல்லா டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு சோனை பார்த்து, சரி சரி ஓகேடா, ரொம்ப ஒர்க் பண்ற மாதிரி நடிக்காத, ஒர்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போ, ரொம்ப சேஃபா வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு நம்ம சாம்ப் கையை பிடிச்சி வாடா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடறான். இவங்க 2 பேருக்கும் ஸ்டோரியே கிடையாது, அப்பப்போ வராங்க, ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஸ்டோரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம தாய்க்கும் சாம்புக்கும். அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம சோன் பையன் ஜூன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு நான் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோன் இருந்துட்டு டே ஏன்டா எனக்காண்டி வெயிட் பண்ணல, எனக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியதுன்றா, அதுக்குள்ளே ஏன்டா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் நானாவே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஆல்ரெடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு ஏதோ ஆர்டர் பண்ணிட்டியா எங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஜிம்க்கு கால் பண்ணேன், அவரே வந்து ஃபுட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனுக்கு ஜிம்முன்ட்டு கேட்ட உடனே பயங்கர கடுப்பாக இருக்கு, டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இருந்துட்டு ஏன்னா நான் உன்னை நம்பலடா, மரியாதையாக கேமராவை ஆன்
பிளான் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு, நான் போய் அதை வாங்குறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம சோனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு அவனோட ஒர்க் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வேகமாக கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை பார்த்தா ஜூவி அடிச்சா இல்லையா, ஸோ அதனால அவன் கையெல்லாமே நிறைய புண்ணா இருக்கும் போல. அதை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கு சோன் வரான். சோன் வரும்போதே நிறைய ஸ்நாக்ஸு ஃபுட்டு இதெல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருக்கான் போல். இவன் வேறு ஃபுட்டு இதெல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கானா. பையனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா போல், அப்போனா இந்த ஃபுட்டெல்லாம் தேவைப்படாதுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், அந்த ஃபுட் எல்லாமே நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம சோன் பையனுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது. நம்ம சோன் பையன் வந்து நம்ம ஜூன் கிட்ட, ஜூன் நீயும் அந்த ஜிம்மும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, ஸோ அதனால் அவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு சரி ஓகே, அப்போனா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, நம்ம 2 பேர் எப்படி, நம்ம 2 பேர் க்ளோஸாக என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் கேட்குறான். நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டே புரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு நீ தானே ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க உனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஹியான்ட்டு தான் சொல்லி கூப்பிடுவேன்ட்டு, இப்போ அந்த ஜிம்மை வேற ஹியான்ட்டு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, ஆனால் என்னை மட்டும் தான் நீ பீன்ட்டு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, ஸோ அதனால தான் நம்ம 2 பேர் க்ளோஸாக என்னன்ட்டு உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் ஒரு நிமிஷம் அப்படியே நீ வந்து நம்ம சோனை பார்க்குறான். சோனை பார்த்து நம்ம 2 பேர் க்ளோஸாக என்னன்ட்டுல அது எனக்கு இப்போ தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு இப்போ நல்லா புரியுது, உங்களை பிடிச்சதை விட இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் மூஞ்சில் ஒரு சட்டிலான ஸ்மைல் இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சட்டிலாக சிரிச்சுட்டே அவன் பக்கத்தில் போய் உட்கார, நம்ம ஜூன் இருந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோனும் இருந்துட்டு பிரித்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பார்சல் எல்லாமே பிரித்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சோன் பையனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பையன் ஒரு மாதிரி குஷியில் அவனை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம பென்னியையும் நம்ம ஜின்னையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு பார்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஜின் வந்து பென்னி கிட்ட ஐம் சாரி அன்னைக்கு மீட்டிங் ரூமில் நடந்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்ல, பென்னி இருந்துட்டு பரவாயில்ல, நான் தப்பு பண்ணதுனால தானே நீங்கள் என்ன திட்டினீங்க, என்ன கொஞ்சம் எம்பாரிசிங்காக இருந்துச்சு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. அப்புறம் நம்ம ஜின் இருந்துட்டு நம்ம பென்னி கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, அதுக்காண்டி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பென்னி கிட்ட கேட்க, நம்ம பென்னி வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு நம்ம ஜின்னை பார்த்து நான் கூட ஓகே சொல்லிடுவான்னு தான் நினச்சேன், ஆனால் நம்ம பென்னி வந்து ஓகே சொல்லலை, எனக்கு உன் கூட இருக்கும்போது நல்லா தான் இருக்கு, எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அதை லைக் பண்ணுறேன், ஆனால் இந்த லவ்ன்ட்டு வரும்போது தான் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ஒரு விஷயம் வந்தால் என்னோட ஃப்ரீடம் போயிடும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து ஜின் கிட்ட சொல்கிறா. அதாவது நம்ம பென்னி வந்து என்ன சொல்ல வரேன்னா, உன் கூட ஊர் சுற்றுறது மேட்ரு பண்ணுறது இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள லவ் மட்டும் வேணாம், மற்ற எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பென்னி வந்து நம்ம ஜின் கிட்ட சொல்கிறா. இந்த விஷயம் வந்து முதல்ல நம்ம ஜின்க்கு புரியல, இவன் இந்த மாதிரி சொன்னோடனேவோ அவன் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல் ஆயிடுது. அப்புறம் அவள் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ நீ இப்படி சொல்ல வரையா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு யோசிச்சுட்டு எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்ல, பென்னி இருந்துட்டு புரிஞ்சா உனக்கு என்ன புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து ஜின் கிட்ட கேட்க, ஜின் இருந்துட்டு ஓ அதுவா எனக்கு என்ன புரிஞ்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பென்னி பக்கத்தில் போய் எனக்கு இதுதான் புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பென்னிக்கு அப்படியே கிஸ் பண்ணுறா. இந்த கிஸ் வந்து நம்ம பென்னியோட பெட்ரூம் வரைக்கும் அப்படியே போகுது. பொண்ணுங்க அங்கே போய் என்ன சும்மாவாக இருப்பாங்க, கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்த ஒரு ஜிஎல்லையுமேவும் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சீன் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சீன் பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. அடப்பாவிகளை என்னடா இப்படியெல்லாம் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கில் அப்படியே பார்த்துருந்தேன். இப்படி நம்ம 2 பாப்பாங்க அங்கே ஜாலியாக குஜாலாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம ஜூனையும் சோனையும் காமிச்சா 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல். நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட என்னடா வீட்டுக்கு கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு ஆமா நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அதுக்கு சோனு இருந்துட்டு சரி ஓகே நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல ஜூன் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நான் உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் இருந்துட்டு டேய் இதில் என்னடா பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்ட்டு நினைக்கிறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பென்னி வரா. பென்னி வந்து சோன் கிட்ட சோன் இங்கேருந்து கிளம்பலன்னா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரையா அப்படிங்கிற மாதிரி பென்னி வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் வந்து ஒரு நிமிஷம் திரும்பி நம்ம ஜூனை பார்த்து சரி ஓகே உனக்கு ரைடு வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க ஜூன் இருந்துட்டு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டேவும் அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு பையன் ஒரு மாதிரி அப்செட்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இந்த பக்கம் சோனும் பென்னியும் என்ன பேசுனாங்க என்னன்ட்டுலாம் காமிக்கல, அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. ஜூன் வந்து டாக்ஸிக்காண்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அவனோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, டே நீ எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. யாரும் கிடையாது, நம்ம சோன் பையன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜூன் இருந்துட்டு நான் கார் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கார் பார்க்கிங்கில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனுக்கு சொல்ல சோனு இருந்துட்டு சரி ஓகே நீ அங்கேயே இரு நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனுக்கு மெசேஜ் பண்ண நம்ம ஜூன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சோன் பையன் கரெக்டாக கார் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறான். நம்ம ஜூன் பையனுக்கு போகலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. ஏன்னா மறுபடியும் அந்த பெண்ணி வந்து காரில் உட்காந்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தயங்கிட்டேவும் சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கார்லேயும் ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம ஜூன் பையன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே சுற்றிட்டு அலையிறான். இதை வந்து சோனும் நோட் பண்ணுறான். சோன் வந்து நோட் பண்ணிட்டு ஜூன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூனை கூப்பிட நம்ம ஜூனும் இருந்துட்டு என்ன விஷயம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் டக்குன்ட்டு சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜூன் பக்கமாக வர நம்ம ஜூன் ஒரு நிமிஷம் பயந்து பின்னாடி போயிடுறான். நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட ஹோம் டவுனுக்கு போகிறேன் நீயும் என் கூட வரையாடா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க ஜூன் இருந்துட்டு நான் இதை பற்றி திங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான். நான் இதோட இந்த எபிசோடில் பார்ட் 1 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, நம்ம ஜூன் பையன் சோன் கூட அவனோட ஹோம் டவுனுக்கு போனானா அங்கே போய் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ட் 2ல் வந்து கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி ஓகே பாய் மை ஃபேமிலிஸ், பாய் பாய். உங்கள் எல்லாரையுமே இந்த சீரீஸோட நான் செகண்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.